எந்திரிச்சு வந்ததும் ஹால பார்த்ததும், ஐய்யய்யோ! என்னடா இது இவ்ளோ மோசமா இருக்கு. அதுவும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து குழந்தைங்கள வளர்க்குறோம், ரோபோட்ட வளர்க்கல. ஸோ, அதனால இந்த நாள் வந்து எப்படி போகும்னே எனக்கு தெரியல. போனதும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்னால வந்து ஷூட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அவள எடுத்துட்டு வந்து என்ன பண்றது, என்ன பண்றதுன்னே ஒரு 1/4 மணி நேரம் யோசிச்சேன். இந்த மாரி தனியா இருக்கும்போது வந்து உங்களால வந்து இது ரிலேட் பண்ணிக்க முடியும். இது எவ்ளோ கஷ்டம் ஒரு குழந்தைய தனியா வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பாப்பாவ கூப்பிட்டு பெட்ரூம்க்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது தமிழும் நானும். இன்னைக்கு என்னோட என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப். அதுவும் வந்து மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறீங்க. அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்தோம். அதாவது ஹாலிடேக்காக போயிருந்தோம். ஸோ சர்ப்ரைஸ் விசிட் வந்து வீட்டுக்கு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அண்ட் எங்கள் 3 பேத்துக்குமே வந்து பயங்கர கோல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவரு. ஸோ ஜீவா வந்து இன்றைக்கி தான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து லஞ்ச் கூட வந்து பண்ணி தர முடியல. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஜீவா தான் வந்து எனக்கு வந்து டீ வச்சு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு போனார். வெளியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பயங்கர நாய்ஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. பாப்பு சே ஹாய். இது என்னோட ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப் vlog. ஸோ அதுவும் மார்னிங் ரொட்டீன் எப்படி வந்து கேமரா ஆங்கிள் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய இதாக இருந்தது. பட் ஆனால் வந்து ஏதோ வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்திரிச்சு வந்ததும் ஹாலை பார்த்ததும் ஐயையோ என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜீவா வந்து பக்கத்தில் வந்து பால் வச்சுட்டு இருந்தார் பாப்பாவுக்கு. அப்புறம் சைடு பை சைடாக வந்து டீயும் போட்டுட்டு இருந்தார். பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம டீ வச்சு குடிக்கிறதுக்கும் மற்றவங்க நமக்கு வச்சு கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு மீமா இல்லை வந்து அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில, ஒரு பேஜில் வந்து பார்த்தேன். நம்ம வந்து குழந்தைங்கள வளர்க்குறோம், ரோபோட்டை வளர்க்கல. ஸோ வந்து வீடு வந்து 24 மணி நேரமும் க்ளீனாகவே இருக்கணும், லைப்ரரி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து நிஜமாகவே ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு பழையபடி தான் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் க்ளீன் பண்ணுறோமா எடுத்து வைக்கிறோமா ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறது, பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுறது. இல்லைன்னா நமக்குமே வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். 24 மணி நேரமும் வீடு க்ளீனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சி முடிச்சு டீ வச்சு முடிச்சு அதுக்கப்புறம் கொடுங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னது ஜீவா வந்து ஒரு லுக் கொடுத்தாரு. ஏம்மா நான் தானே வச்சேன், நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் டீ குடிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். டீ நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஜீவாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எப்போ ஜீவா டீ வச்சாலும் இதே தான் சொல்லுவார், நான் வச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் அப்படித்தான் போல். அதுக்கப்புறம் ஜீவா வந்துட்டு சரி நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் போய் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாரு. அப்போ அவள் கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த கண்மணி இன்ஃபோபில்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட புக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த ரைம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, ஆதி அண்ணா யார் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவங்களும் வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அப்ரிஷியேட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ரொம்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அவளுக்கு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 hours மேலே ஆச்சு. எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 hours ஆச்சு. ஸோ என்னோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஐ எம் சாரி அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக அவங்க அப்பா வந்து வந்துட்டார். ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே மேடம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணல அப்படின்னாவே தெரியும் ஓகேங்க வெளியே கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளையும் கூப்பிட்டு போவாங்க போலன்னு சொல்லி தான் ஆசையாக இருந்தா. பட் அவளுக்கு தெரியாதில்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டைமாக வந்து ஆஃபீஸ் போகிறாரு இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறம். அதனால் இந்த நாள் வந்து எப்படி போகும்னே எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஜீவா கிட்ட தான் ரொம்பவுமே வந்து அட்டாச்சாக இருக்கா. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமும் கூட ஜீவா இல்லாத டைமில்.
அப்புறம் கண்டுபிடிச்சிட்டா, ஐயய்யோ! நம்ம இன்னும் ரெடி ஆகல. அப்பா மட்டும் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி தான் இருந்தா. பட் பாய் சொல்லிட்டா. இருந்தாலுமே வந்துட்டு நம்மளையும் கூட்டு போவாங்களோ! அப்படின்னு ஒரு எண்ணமும் இருந்திருக்கும் போல. டோர் ஓப்பன் பண்ணி ஜீவா அந்த பக்கம் போனதும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்னால வந்து ஷூட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அவள எடுத்துட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு, அவள வந்து டைவர்ட் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டுட்டு, சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே ஒரு 1/4 மணி நேரம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கபோர்ட அந்த ரெட் டபுள் வந்து இருந்தது. இந்த ரெட் போஹா. ஸோ ஓகே பாப்பாவுக்கும் எனக்கும் சேம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் தாளிப்பு வழக்கம் போல வந்து வெங்காயம், பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா வந்து காரம் இல்ல அப்படிங்கிறனால நான் 2 வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பேபீஸ்க்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப கம்மியாவே குடுங்க. உப்பா இருக்கட்டும், காரமா இருக்கட்டும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃபுட் மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எல்லா விதமான ஃபுட்டும் அவங்களுக்கு வந்து நமக்கு ஈஸியா வந்து பழக்க முடியும். நம்ம வந்து ஸ்பைஸ் வந்து ஜாஸ்தி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதே மாரி அவங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா விருப்பப்பட மாட்டாங்க. அ சமையல் கூட வந்துட்டு எப்படியோ ஒண்ணு வந்து செஞ்சிரலாம். கஷ்டப்பட்டோ, இஷ்டப்பட்டோ செஞ்சிரலாம். பட் ஆனா இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா சாமி! எங்க இருந்தா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வரும்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ அவள சாப்பிட வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது வந்து ஜீவா தான் வந்து அவளுக்கு வந்துட்டு சாப்பிட வைப்பாரு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது. என்னன்னா நான் வந்து மத்த ஒர்க் பண்ணும்போது ஜீவா வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும்போது வந்துட்டு பாப்பாவுக்கு ஊட்டுவாரு. ஸோ அது கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் குடுத்தா சாப்பிட மாட்டா அப்படிங்கிற மாரியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே யார் வந்து சாப்பாடு குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தாவோ, இல்ல வந்து சிக் ஆயிட்டாங்கனாவோ வந்துட்டு பாப்பாவ சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து டிசைட் பண்ணோம். எந்த வேலையா இருந்தாலும் 2 பேருமே வந்து பண்ணணும். ஈக்குவலா பண்ணணும். ஒரு நாள் நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு நாள் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்க பிரிச்சுக்கிட்டோம். அதுவும் வந்துட்டு இந்த மாரி தனியா இருக்கும்போது வந்து உங்களால வந்து இது ரிலேட் பண்ணிக்க முடியும். இது எவ்ளோ கஷ்டம் ஒரு குழந்தைய தனியா வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து வந்துட்டு நாங்க 2 பேருமே வந்துட்டு ஈக்குவலா வந்து பார்த்துக்கிறோம் பாப்பாவ. என்னதான் நாங்க பார்த்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட வைக்கிறது வந்து எல்லா குழந்தைங்களும் பண்ற வேலைய தான் எங்க பாப்பாவும் பண்ணுவா. அப்புறம் ஒரு வழியா வந்து அவள சாப்பிட வச்சாச்சு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவருக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பசி அப்படியே போயிடும். அப்ப என்ன பண்றது? என்ன இருந்தாலும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சிங்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அப்பா சாமி நம்ம வந்து ஹால மட்டும் கிளீன் பண்ற வேலை இல்ல. இது ஒரு பெரிய மலை போல குவிஞ்சிருக்க வேலைய வந்து முதல்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி அப்பதான் முடிச்சிருப்போம் சிங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டம்ளர் இருக்கும், ஒரு பிளேட் கிடக்கும். ஸோ அந்த பந்துல இருக்க எல்லா ஐட்டம்த்தையும் தூக்கிட்டு வந்து போட்டு கழுவ ஆரம்பிச்சுட்டேன். கழுவி முடிச்சு வச்சு எடுத்து வைக்கும்போது தான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாரியே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹால் வந்து என்னைய வா வான்னு கூப்பிட்டுச்சு. "என்ன மட்டும் கிளீன் பண்ணலையாம்மா நீ?" அப்படின்னு. அதுக்கப்புறம் பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணிட்டுருக்கும்போது, மேடம் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, அதுவரைக்கும் அந்த டாய்ஸ கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒன்ஸ் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா, எங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த டாய்ஸ் மேல ஒரு லவ் வரும்னே தெரியாது. மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உட்காந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்களையும் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி, டைவர்ட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்ன கிளீன் பண்ணாலும் அந்த டஸ்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வெளிய வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்க 7த் ஃப்ளோர்ல இருக்கோம். வெளிய வந்து அந்த ரெனோவேஷன் ஒர்க் வந்து போறதுனால வந்து டஸ்ட் இருந்துட்டே தான் இருக்கு. எப்படா இது முடியும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, எங்களால வந்து வெளிய வந்து விண்டோ வழியா வந்து வெளிய பார்க்க கூட முடில. ஃபுல்லா வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கறனால பிளர்ரா தான் இருக்கு வியூ. இல்லைன்னா வந்து வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும். பக்கத்தில இந்த மலையெல்லாம் தெரியறதுக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கும். லோன்லியா ஃபீல் ஆகாது. எப்ப எடுப்பாங்கன்னு இருக்கு. அப்புறம் ஒரு வழியா வந்து எல்லாத்தையும் மெதுவா எடுத்து வச்சு கிளீன் பண்ணி முடிச்சதும், அ வீடு பார்க்கறக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி வந்து இருந்துச்சு. இது போதும் நான் என்ன அதுக்கப்புறம் ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பாப்பாவ கூப்பிட்டு பெட்ரூம்க்கு வந்து பார்த்தபோது தான் தெரிஞ்சது, மார்னிங் வந்து நான் வந்து பெட்டிங்கே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நான் இந்த பெட்ஷீட் எடுத்து மடிச்சு வைக்க போனாலும், பாப்பா வந்து இந்த பெட்ஷீட்குள்ள வந்து பூந்துக்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய விளையாட்டு. ஸோ ஒரு வழியா அவங்கள சமாதானப்படுத்தி வேற விளையாட்டு பொருள்லாம் குடுத்து விளையாட வச்சுட்டுருக்கும்போது, டக்குன்னு வந்து இந்த வேலைய எப்படியோ முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுக்கு இதுவும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு 11:30, 12:00 நியர்பை வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் வந்து வீடியோல வந்து பார்க்கலாம். ஆ ஈவினிங் வந்து ஜீவா வந்து வந்துட்டாரு. எப்போ ஜீவா வந்தாலும் வந்து ஆசையா வந்துருவா. வந்துட்டு அப்புறம் வந்து கோவம் வந்துரும். "என்ன விட்டுட்டு போயிட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு ஓட்டம் ஓடிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து தாவிக்குவா. இப்படிதான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.